அனைவருக்கும் வணக்கம். ஒரு வகையா பல நாள் காத்திருப்பு இப்போ இந்தியாவுக்கு முதல் தொடக்கம் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய முக்கியமான இந்த சர்வதேச செய்திகள் வச்சுருக்கவங்க சொல்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சமீபத்தில் இந்த க்ரூட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க பொதுவாக அவங்க எந்த செய்தி போட்டாலும் அதை ஒரு பிரைம் சோர்ஸாக வச்சு நிறைய ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் போடுவாங்க. இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதாவது அம்யூனிஷன்ஸ் இருக்கு பாருங்க, உக்ரைனுக்கு மறைமுகமா இந்தியா யூரோப்பியன் கஸ்டமர்ஸ் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ் சொன்னதாகவும் ஒரு பெரிய ரிப்போர்ட் இதை பற்றி அவங்க போட்டிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் வந்த உடனே நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் எழுந்தது. குறிப்பாக இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் ஒற்றுமையாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனாக இந்த ஆர்டிக்கல் இருக்கலாம் அப்படின்னு இவங்க போட்டிருக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு இந்தியா கடுமையான ஒரு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஸ்பெகுலேட்டிவ், மிஸ்லீடிங்கு, இது வயலண்ட், ஒரு சில பாலிசி வயலன்ஸ் இவங்க நடத்தியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல. இது டோட்டலாக அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது இன்னக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதே தரப்புல எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸை இந்த விஷயங்கள், அம்யூனிஷன் விஷயங்களில் ரொம்ப பார்த்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒபீடியண்ட்டாக என்னென்ன பாலிசி நாங்கள் வச்சுருக்கோமோ அதை தான் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த டியூவல் யூஸ் ஆர்ம்ஸு, இந்த டியூவல் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் என்றைக்குமே நாங்கள் அவ்வளோ எளிதில் எந்த நாடுகளுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்ருக்க மாட்டோம் அப்படின்னு இப்போ இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அம்யூனிஷன் மறைமுகமாக உக்ரைனுக்கு இந்தியா உதவிகள் பண்ணுறாங்கன்ற இந்த செய்திகள் ஒருவேளை ரஷ்யா தரப்பில் ஒரு எதிர்ப்புகள் வந்திருக்குமோ, இல்லை வேறு ஏதாவது சிச்சுவேஷனாக மாறிடுமோன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்தியா எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கூட்டாளியாக இப்போ ரஷ்யா பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நட்பு நாடுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ நட்பு நாடாக இருந்த ரஷ்யா இன்றைக்கி கூட்டாளியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு இந்தியா தேவை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்தியா அம்யூனிஷன் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும்ங்க. ஆனால் உண்மையாலே இந்தியா இந்த எக்ஸ்போர்ட், டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை ஒரு பெரிய கனவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்குன்னு அப்பப்போ ஏதாவது ஒரு செய்திகளை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டீலு இந்தியா சைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. என்ன ஆக்சுவலாக அந்த டீல் பார்த்தீங்கன்னா, நைஜீரியா இப்போ இந்தியாவோட இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் பிரசாந்த் சொல்லப்படுற இந்த ஹெலிகாப்டரோட ஒரு முதல் எக்ஸ்போர்ட் கஸ்டமராக உருவெடுக்க போகிறாங்கன்றது தான் செய்தி. நைஜீரியா கிட்டத்தட்ட பல நாடுகளோட வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க இப்போ 6 துருக்கியும் இட்டாலியும் ஜாயிண்டாக டெவலப் பண்ண T-129 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவோட அகஸ்டா வெஸ்ட்லேண்ட், ரஷ்யாவோட Mi-2435 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நிறுவனம் பெல் நிறுவனத்தோட 12AH-1Z வைப்பர் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸும் வாங்குறதா முடிவுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ BELL, ஸோ நம்ம பெல் நிறுவனம் கிடையாது, இது BELL நிறுவனம். ஸோ இந்த நிறுவனங்களோடையும் டைஅப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸு எதனால் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த ஜிஹாதிஸ் குரூப்பு, பயங்கரவாத அமைப்புகள், அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த சென்ட்ரல் ரீஜன்லேயும் நார்த் வெஸ்ட் அவங்களோட ரீஜன்லேயும் இதை அதிகமாக பயன்படுத்துறதுக்காக இதை இவ்வளோத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே நாடோட டிபெண்டன்சி இல்லாமல் எங்கெங்கே முக்கியமாக தேவையோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் இப்போ சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலும் இதை பற்றின ஒரு கன்ஃபர்மேஷன் செய்திகள், ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உடனே சில பேர் வருவீங்க. ஆக்சுவலாக இது இப்போ கிட்டத்தட்ட உறுதியான செய்தி மாதிரி தான் நமக்கு தெரியுதுங்க. ஏன்னா நைஜீரியனோட அஃபிஷியல்ஸ் இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL நிறுவனத்தோட இந்த ரோட்ரி விங் அகாடமி மூலமாக அவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வருது.
ஸோ இந்த செய்திகள் கிட்டத்தட்ட LCH இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டருக்காக இவங்க இந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்காக பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரைனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த டீலு ஓகே பண்ணாமல். அது மட்டும் இல்லாமல் இது சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த ஹெலிகாப்டர்ஸ் எந்த அளவுக்கு ஹை டெரெயினில் குறிப்பாக மவுண்டன் வார்ஃபேரு ஏதாவது பதுங்கி இருக்காங்கன்னா அவங்கள கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் உதவும். ஸோ அதுக்காக இது கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 மீட்ரு போகக்கூடியது. ஸோ இந்த அஃபென்சிவ் பேலோடோட எல்லா விதமான கேப்பபிலிட்டிஸுமே இருக்குது. கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எனிமியோட டேங்க்ஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எனிமியோட ஏர் டிஃபென்ஸையும் இது டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸ்லோ மூவிங் ரிமோட்லி பைலட் ஏர்கிராஃப்டையும் இது தடுத்து நிறுத்தும், இன்டர்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான ரோல் அவங்களுக்கு ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதை அவங்க முக்கியமாக இதை இந்தியாவோட நம்ம எடுத்துகிட்டு போவோம்னு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே இதை முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. எப்பொழுதுமே ஃபஸ்ட் அப்படின்றது எப்போதுமே ஸ்பெஷல். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ பிரம்மோஸை பற்றி இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகள் மலேசியா உட்பட பேச்சுவார்த்தைகள் அதிகமான ஆர்வம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பிலிப்பைன்ஸ் ஆசிய நாடுகள் கூட்டமைப்பில் இருக்க ஒரு நாடு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்காவில் நம்ம இன்னும் கால் தடங்களை பதிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்றதான் எனக்கு தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒயிட் ஹவுஸ் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த வாரமே சொன்னேன், குவாட் மீட்டிங்கு இந்தியாவில் நடக்கிறதா இருந்தது. அதை போஸ்ட்பான் பண்ணி இப்போ அமெரிக்காவை ஹாஸ்ட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா ஹாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஜோ பைடன் அவரோட கடைசியாக பிரசிடெண்ட்டாக அவரோட ஃபேர்வெலுக்காகவே குவாட் அங்கே மீட்டிங் வச்சுருக்காங்க சொல்லப்படுது. இதில் அது மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் இந்த ஆஸ்திரேலியாவோட பிரதமராக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ இந்த கிஷிந்தா இருக்கார் பாருங்க, ஜப்பானோட பிரதமர். ஸோ இவரும் ஒரு ஃபேர்வெல், இவர் பதவி விலகிறது உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதனால் அவருக்கும் ஒரு ஃபேர்வெல் வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்னால தான் இப்போ இந்த மீட்டிங்கை ஜோ பைடனோட சொந்த ஊரான டெலாவேரில் இதை வச்சிருக்காங்க. இந்த மீட்டிங்கை 21 செப்டம்பர். ஸோ இந்த மீட்டிங்கை பற்றி ஜான் கிரிபின்ற ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த குவாட் மீட்டிங்கை பொறுத்தளவு என்ன உங்களோட முக்கியமான அஜெண்டாவாக இருக்க போது, சீனா சென்ட்ரிக்காக இருக்குமா, சீனா பற்றி பேசுவீங்களா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவர் எல்லாத்துக்குமே ஒரே பதில் சொல்லிட்டாரு, இந்த குவாட் மீட்டிங்கோட ஹை அஜெண்டாவே சீனாவை பற்றி தான், சீனா சென்ட்ரிக்காக தான் இந்த குவாடு, இப்போ நாங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் எடுப்போம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த குவாட் மீட்டிங்கை பொறுத்தளவு எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது, இந்தியாவாக இருக்கட்டும் அது மற்ற நாடுகளாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தாலும், ஒரு மிலிட்ரி அலைன்ஸாக பார்க்கலாமா குவாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க இந்த இந்தோ பசிபிக் விஷயத்தில் சீனாவோட சப்ளை செயின் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, சீனா எப்படி மற்ற நாடுகளோட குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடுறோம்னு இந்த டெட் ட்ராப்குள்ளே கொண்டு வர விஷயங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது, நம்ம என்ன ஃப்ரேம் ஒர்க் எடுத்துகிட்டு வர போகிறோம், இது எல்லாமே இதில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஆசிய நாடுகள் 10 நாடுகளை இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நம்ம நெருக்கமாக செயல்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானும் இருக்காங்க. ஸோ அமெரிக்கா உள்ளே வந்தாங்கன்னா அவங்க திட்டத்தை இந்த நாடுகளை வச்சு பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே டெவலப்மெண்ட் நாங்கள் குவாட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எமர்ஜிங் டெக்னாலஜியில் குவாடு அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப எமர்ஜிங் கிரிட்டிக்கல் எல்லா விதமான டெக்னாலஜி இப்போ எந்த அளவுக்கு பேஜரில் ஒரு பொருளை வச்சு வெடிப்பொருளை வச்சு இப்போ வைக்கிற அளவுக்கான ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படியும் நடக்குமா அப்படின்னு இஸ்ரேல் விஷயத்துலேயே நம்மளுக்கு ஒரு பாடம் வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லா நாடுகளுமே அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணுடா, எப்படா இது நடந்தது, இதை பண்ணுடா அதை பண்ணுடான்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக இது ஏதோ ஒரு வகையில் இந்தியா வச்சுக்கிட்டு இருக்க எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையுமே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
இப்போவே ஆடிட்டு அது இதுன்னு கிளம்பியிருக்கோம். ஸோ அதில் என்ன உண்மையிலே யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, எந்த விதமாக சப்ளை செயின் இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குன்னு நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா சீனா இதை எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக இந்த டெக்னாலஜியில் உடனே காப்பி அடிக்கிறதுல சிறந்தவங்க. ஸோ அதையும் இந்தியா ஃபாலோ பண்ணணும், இது ஒரு லெசனாக வச்சு அப்படின்றதா எனக்கு தோணுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குவாடு விஷயத்தில் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவோம். இப்போதைக்கு இந்த குவாடை பொறுத்தளவு கிளம்புற நேரத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் ஜோ பைடன் கிளம்ப போகிறாரு. இது அடுத்த பல வருடங்களுக்கு இந்த குவாட்ல இந்த விஷயங்கள் நிலைச்சு நிற்கணும்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று திட்டங்கள் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்பெகுலேட்டிவா இல்லை உண்மையாலே இது வந்து செய்திகள் உண்மையான செய்திகள் தான் வந்திருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஒரு 2-3 நாள் கழிச்சு நமக்கே தெரிஞ்சிடும். பொறுத்துட்டு பார்ப்போம். ஸோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லலாம். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.